ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. ஸோ பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி என்ன இதுக்கு வரோம் அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். ஸோ அவன் எடுத்துக்கலாம். அவன் இருந்தால் ஓகே, அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் ஏதாவது வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து லேசாக மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். ஸோ இது ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், இந்த பீஸாக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் 2 ப்ரெட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ப்ரெட்டு நம்ம வச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன சாஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ், பீஸா சாஸ் என்ன இருந்தாலும் ஓகே. ஸோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வெறும் ஆனியனும் கேப்சிகம் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சாஸை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் ரெண்டு ப்ரெட்லேயும் நல்லா வந்து சாஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் கேப்சிகம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கேப்சிகமும் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப பொடியாக நினைக்கிறாதீங்க, நார்மல் சைஸில் நான் இங்கே கட் பண்ணால் போதும். ஸோ அடுத்தது வந்து வெங்காயமும் அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப பொடிசாக நறுக்காமல் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வேறு எதுவுமே போகிறதில்ல, மஷ்ரூம் போகிறதில்ல, ஸ்வீட் கார்ன் என்ன வேணால் நீங்கள் போடலாம் டாப்பிங்ஸு. ஸோ நான் வந்து வெறும் கேப்சிகமும் ஆனியன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் அதில் வந்து நான் வீடியோ வந்து காட்டலை. ஸோ நீங்கள் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மொசரல்லா சீஸு, செடார் சீஸ் எது இருக்கோ நீங்கள் அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நிறையா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இது, மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா நிறைய சீஸை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டவாவில் வந்து தூக்கி உள்ளே வச்சு ஒரு 45 செகண்ட் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஒரு 50 செகண்ட் இருந்தால் கூட போதும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக பட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து நெய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட் பீஸாவை எடுத்து நம்ம இதில் வச்சு மூடி வச்சிடலாம். ஸோ மூடி ஒரு கரெக்டாக ஒரு 40 செகண்ட் இருந்தால் கூட போதும், ரொம்ப நேரம் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ சிம் பண்ணியே இருக்கட்டும், அடுப்பு ஹீட்டில் வச்சிடாதீங்க. ஹீட்டில் வச்சிங்க, ஸ்பீடாக வச்சிங்க அப்படின்னா கருகிரும். அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நம்ம மூடி ஒரு 40 செகண்ட் வச்சா போதும். 40 மினிட்ஸ் கிடையாதுங்க, 40 செகண்ட் வச்சா போதும். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான எம்மியான ஒரு பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் டைமில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். ஸோ நம்ம கடையில் வாங்க வேண்டிய திங்ஸ்ன்னு பார்த்தா வெறும் சீஸ் மட்டும் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம வந்து சாஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சாஸ் பாட்டில் வீட்டில் இருக்கும். ஸோ சீஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பீஸா வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கடையில் போய் வாங்குறதை விட நம்ம வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன்.